ஜூன் 3 தமிழே பிறந்த தினம் அப்படின்லாம் மாறு தட்டக்கூடிய, ஏன்னா செம்மொழியான நாளாக ஆக்கிட்டாங்க கருணாநிதி பிறந்த நாளை. ஒவ்வொரு முறையும் அவருடைய பிறந்த நாளில் ஏதோ ஒரு சிக்கல் உருவாயிடுது. இந்த முறை அவங்க செம்மொழி நாள்னு கொண்டாடணும்னு நினச்சப்ப, விமர்சையாக கொண்டாடணும்னு நினச்சப்ப, இந்த பாழா போன மீடியாக்கள் எல்லாம் சேர்ந்து, ஏன் அவர்களிடம் கூலி வாங்கக்கூடிய மீடியாக்கள் கூட அண்ணாமலை ஒளிபரப்பிய அந்த 14 நிமிட வீடியோவைத்தான் திரும்ப திரும்ப காட்டி கொண்டு இருந்தார்கள். அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு மனசு ரொம்ப வலிக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க டிஐபிஆர் மக்கள் விளம்பரத்துறை மூலமாக கலை ஆர்வலர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லி போட்டிகள்லாம் நடத்துகிறாங்க. தமிழ் சொற்பொழி போட்டி, தமிழ் கவிதை எழுதும் போட்டி, வினாடி வினா போட்டி, அறநெறி கதைகள், என்றும் இருக்கும் கலை, என்னுள் இருக்கும் கலைஞர். இந்த தலைப்பெல்லாம் பார்க்கும் பொழுது பரவாயில்லையே, தமிழை வளர்க்கறதுக்காக நல்லா முன்னெடுப்பாக இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிற நேரத்தில் இது எல்லாம் கலைஞரை ஒட்டியே தான் இந்த நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது நீங்கள் சொன்னீங்களே தமிழுக்கு பிறந்த நாள், இது இந்த கழகங்களில் சொல்கிறத நீங்கள் யூ ஆர் ஜஸ்ட் எக்கோயிங் இட். அப்போ இவர் 1925 பிறந்தாரா கருணாநிதி அவர்கள்? அப்போ 1924 வரைக்கும் இப்படியா பேசிட்டு இருந்தான் தமிழன். அதுக்கு முன்னாடியும் தமிழ் இருந்தது. அவர் வாழும் வள்ளுவர்லாம் சொல்லிட்டு தானே இருந்தாங்க. வாழும் வள்ளுவர் அப்படின்னு சொல்லி, வள்ளுவரை இதை விட யாரும் கேவலப்படுத்த முடியாது. வள்ளுவர் பொய் சொல்லாமையை பற்றி சொல்லியிருக்காரு. அவர் நேர்மையாக வாழணும்னு சொல்லியிருக்கார். வள்ளுவர் புலால் உண்ணாமையை சொல்லியிருக்கார். வள்ளுவர் பிறன்மனை நோக்கா பேராண்மை அப்படின்னு சொல்லியிருக்காரு. வள்ளுவர் புறங்கூறாமைன்னு சொல்லியிருக்காரு. இதுல எதுல கலைஞர் பிக்ஸ் ஆறாருன்னு சொல்லுங்க. நான் கலைஞர் வாழ்கன்னு நானும் சொல்றேன். இது திமுகவில் இருக்கிறவங்க உட்பட அந்த இன்னொருத்தர் கள்ளக்காதலை நியாயப்படுத்தினானே தான் சுபவீர பாண்டியன்ல இருந்து அந்த ஓசிச்சோறு அவர் வரைக்கும் நான் ஒரு சேலஞ்சாவே சொல்றேன். இப்போ நான் ஒரு 5-6 லிஸ்ட் அவுட் பண்ணேன். கல்லுண்ணாமை, புறங்கூறாமை, பொய் சொல்லாமை, பிறன்மனை நோக்கா பேராண்மை, சாராயம் குடிக்காமல் இருக்கிறது. இதில் எதுலையாவது ஒரு இதில் கருணாநிதி ஃபிக்ஸ் ஆகிறாருன்னு சொல்லுங்க. நாம் அதுக்கப்புறம் நாம் எல்லாருமே திமுகவில் போய் சேர்ந்துருவோம். அதனால வள்ளுவர் சொன்ன மாதிரி எல்லாருமே வாழ முடியாது. ஆனால் வானுயர வள்ளுவருக்கு சிலை அமைப்பதும் வள்ளுவர் கோட்டம் அமைப்பதும் அவர் தானே. வள்ளுவர் கோட்டை நீங்க எங்க கட்டினீங்க? ஏரி துத்து கட்டினீங்க. வள்ளுவர் கோட்டை நீங்க வானுயர வள்ளுவருக்கு சிலை அமைச்சது யாரு? அதுக்கு உங்களுக்கு முன்னோடி ஏகநாத் ரானடே. எதுவுமே உங்களோடது கிடையாது. குறளோவியம் படைத்தார் அவர். குறள், அதாவது அவர் அதை தாண்டி தொல்காப்பியம் எந்த அளவுக்கு இன்ஸ்பயரா இருக்காருன்னு சொல்றேன் பாருங்க. நான் இந்த மாதம் வெளியிட இருக்கிறார் வள்ளுவர் மறை வைரமுத்து உரைன்னு. அது இன்னைக்கே ஒரு விளம்பரம் போட்டிருக்காங்க. ஒரு பூல தேன் எடுக்கிறது மாதிரி. ஒரு காமத்துப்பாலை பத்தி விமர்சையா அதுல எழுதியிருக்காரான்னு தெரியல. நான் தான் சொல்ல வந்தேன், நீங்களே அதை குறிப்பா சொல்லிட்டீங்க. தேனை குடிக்குது அப்படிங்கும்போது அதுக்கு பின்னாடி அவங்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்க போகுதுங்கிறது தெரியும். அதுவும் வைரமுத்துன்னு வரும்போது இன்னும் மிகச்சிறப்பு, சால சிறப்பு. 3 பால்லையே காமத்துப்பாலை பத்தி தான் அதை பத்தி மட்டுமே. இடுப்புக்கு கீழே இவனுக்கு சிந்தனை, வைரமுத்துக்கு சிந்தனையே கிடையாது. கொஞ்சம் உயர்ந்த சிந்தனையோட ஏதாவது இருக்குமா? அதனால வைரமுத்து சிந்தனை எப்படி இருக்கோ அதை ஒட்டி தான் இது போகும். இதுல நீங்க இதை சொல்லும் போது தான் இன்னொன்று ஞாபகம் வந்தது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்த, இந்த போட்டியில இவங்க எண்ணுள் கலைஞர் எல்லாம் சொன்னாங்கல்ல. எண்ணுள் கலைஞர் அப்படின்னா இந்த கவியரசு கண்ணதாசன் எழுதினாரு வனவாசம். அதுல வரதெல்லாம் இதுல வருமா? பணம் கொடுக்காம வந்தது அதெல்லாம் அதுல வருமா என்னங்கிறது தெரியல. ஆனா எனக்கு பாருங்க, டாக்டர் ராமதாஸ் ஐயா, மருத்துவர் ஐயா தான் எனக்கு மனசுல நீங்க இந்த கேள்வி கேட்டதுலேருந்து போயிட்டு இருக்காரு. இப்ப இதுல இந்த மாநாட மயிலாட இது உண்டா? போட்டி கிடையாதா? நான் அந்த மாநாட மயிலாட தான் அவர் முதல்வராக இருந்த போது ரசிச்சு பார்த்துட்டு இருந்தார் கலைஞர் அவர்கள். அதுக்கு டாக்டர் மருத்துவர் ஐயா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது மாநாட மயிலாட இல்லைங்க, அது மாநாட மார்பாட அப்படின்னு கடுமையா சாடி இருந்தார். இவங்களுடைய சிந்தனைகளை கரெக்டாக எண்ண ஓட்டத்தை கொஞ்ச நாள் பழகிருக்காருல்ல இவங்கள்ட்ட. அதனால அந்த எண்ண ஓட்டத்தில் அவரும் சொல்லியிருக்காரு. இவரையே வாழும் வள்ளுவர் அப்படின்னு நீங்க பாருங்க, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு அந்த கருணாநிதியுடைய ஹேண்ட் ரைட்டிங்ல எழுதியிருப்பான். அதுக்கு பின்னாடி அடுத்த ஸ்டான்ஸாவை விட்டுருவான், சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு. அந்த வார்த்தையை விட்டுட்டு இவனுக்கு இதை வச்சே உருட்டிட்டு இருப்பானுங்க. இவங்க ஒரு வார்த்தையை எடுத்துட்டு, எப்படி தலையில் பிறந்தவன் பார்ப்பான், அது ஒரு உருட்டு. இந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இது ஒரு உருட்டு. யுனெஸ்கோ அவார்டு அது ஒரு புரட்டு. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அண்ணா சொன்னார்.
அப்படிமா, அதை சொன்னது திருமூலர் சொன்னது. இந்த மாதிரி எல்லாத்தையும் காப்பி அடிச்சு இந்த பயலுவை, அதுவும் இவர் நெஞ்சுக்கு நீதினு வேற எழுதியிருக்காரு, கருணாநிதி எழுதியிருக்காரு. அதுவும் பாரதியார்ட்டேன்னு திருடின வார்த்தை. அதை வந்து இத்தனைக்கும் பாரதியாரை இவங்க வந்து பார்ப்பனர்னு வேற ஏத்தி பாரதியார் இல்லத்துக்கு போனீங்கன்னா உண்மையிலேயே ஒரு வருத்தமான விஷயம். திராவிட முன்னேற்ற கழகமும் கலைஞரும் பாரதியாரை ஏற்றுக்கொண்டு அந்த மாதிரி ஒரு வார்த்தை போட்டு நீங்க அங்க ஒரு இது இருக்கும் பாருங்க, கல்வெட்டு இருக்கும். இவங்க என்ன பாரதியாரை ஏத்துக்கிறது? பாரதியாரை உலகமே கொண்டாடுது, தமிழ் உலகம் அவரை பாராட்டுது. உங்களை வந்து என்ன ஓங்கோலுங்கிறாங்க. எனக்கு அதுல உடன்பாடு இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்கள தமிழர்கள் தான் நான் நாளைக்கும் நம்புறேன். ஆனா உங்களை அந்த மாதிரி ஒரு விமர்சனம் இருக்கும்போது நீங்க பாரதியாரையே நாங்க ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு பாரதியார் கீழே போயிட்டாரு. இவங்க பப்ளிசிட்டியின் உச்சம். அதை வந்து கருணாநிதியோட போயிடும்னு நினைச்சேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து அவரை வந்து தன்னைத்தானே ஒரு, நீங்க அவருடைய பேச்சு, அவருடைய சிரிப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் இந்த கமலஹாசன் ஒரு 30-35 வயசுல நினைச்சா அவர் அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு அவர் அப்படி உலா வராரு. அவர் பையன் வந்து அமைச்சர் வேலையை பார்க்கறத தவிர சினிமாவுக்கு கதை கேட்கறது, டிஸ்ட்ரிபியூஷன், அது வேற ஏதோ இன்னும் பிற இது. அப்புறம் நடிகைகளுக்கு ஹேண்ட்பேக் 45 லட்சம் ரூபா 40 நடிகைகளுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி அவருடைய நண்பர்கள், அவர் இல்லை. அந்த பணம் எங்க இருந்து வந்தது அவங்களுக்குலாம்? யார் மூலமா வந்தது? இவங்க எல்லாம் உழைச்சி சம்பாதிச்சதா? அந்த மாதிரி வந்து இவங்க ஊரை கொள்ளடிக்கிறதுல அவர் பிஸியா இருக்காரு. இவங்க வந்து இவங்க சுய புராணம் பாடுறதுல இவங்க எல்லாம் பிஸியா இருக்காங்க. ஆக மொத்தம் ஒட்டுமொத்த தமிழக அமைச்சரவையும் பப்ளிசிட்டி வெறி பிடிச்சு தன்னைத்தானே பாராட்டி கொண்டு இதுக்கு வந்து தே ஆர் லிவிங் இன் ஃபூல்ஸ் பாரடைஸ். இதுக்கு வந்து ஒரு சரியான ஆங்கில சொல்ல என்ன சொல்லணும்னா, அந்த ஒரு தன்னை அலங்கரிச்சுக்கிட்டு தன்னைத்தானே வந்து ஒரு அழகா இது பண்ணிக்கிறதுக்கு ஒரு நோய், அதுக்கு பேர் ஒன்று சொல்லுவாங்க, அது சட்டுன்னு வரமாட்டேங்குது. அதுக்கு அந்த நோயோட வெளிப்பாடு மாதிரிதான் இந்த தமிழக அமைச்சரவையோட ஒட்டுமொத்த செயல்பாடு இருக்குங்கிறது தான் இந்த கேலி கூத்து. இது பாருங்க, இதுல தமிழுக்கும் இதுல என்ன சம்பந்தம்? அதுல பாருங்க, நீங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க கலைஞரை போற்றினாலே அது தமிழை போற்றுவது போல அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியது. அப்ப பாரதிதாசன் யாரு, பாரதியார் யாரு, சுரதா யாரு, கண்ணதாசன் யாரு, கம்பர் யாரு, இளங்கோவடிகள் யாரு, அருணகிரிநாதர் யாரு, இவ்வளவு விஷயங்கள் வருது இல்ல. அதனால இவங்க வந்து தமிழுக்கு ஏதோ பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாம் கலைஞரை பாராட்டி பெயர் வாங்கி இருக்கிறவங்க. அப்படி சொன்னா இவங்க எல்லாம் ரொம்ப குஷி ஆயிடுவாங்கல்ல. அதனால இது வந்து ஒரு விளம்பர வெற்று ஆட்சி, வெறும் ஓசையை மட்டும் கிளப்பிக்கிட்டு மக்களை ஏமாற்றக்கூடிய செயலை செஞ்சிட்டு இருக்கிறதா இந்த திராவிட மாடலோட போட்டோ ஷூட் ஆட்சியோட லட்சணம் பல்லிழிக்குது.